நீட் சென்னையில நாம இப்ப பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாமுக்கு கெமிஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கான கெமிக்கல் பாண்டிங். அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளா என்ன எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு வால் வந்து பில்ட் பண்ற மாதிரி எடுத்திருக்கோம். பிரிக்ஸும் சிமெண்ட்டும் வந்து நம்ம இதுல யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒவ்வொரு பிரிக்ஸுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட் வந்து அந்த பிரிக்ஸை வந்து ஒரு ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா வந்து ஹோல்ட் பண்ணுது. இதே இது நம்ம கெமிஸ்ட்ரியில என்ன பண்றோம் அப்படின்னா, சால்ட் எக்ஸாம்பிளா எடுத்திருக்கோம். ஸோ சால்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம், சோடியம் குளோரைடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதாவது NaCl அப்படிங்கிற மாதிரி இதை சொல்றோம். அதாவது Naங்கிறது ஒரு ஆட்டம், Cl அப்படிங்கிறது ஒரு ஆட்டம். ஸோ இந்த ரெண்டு ஆட்டமும் ஒரு ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா ஹோல்ட் ஆகி இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் தான் எப்படி அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்க்க போறோம். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சோடியமோட ஸ்ட்ரக்சர் எடுத்திருக்கோம். இந்த சோடியமோட ஸ்ட்ரக்சர்ல அதோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 11. ஸோ இதுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி வருது அப்படின்னு சொன்னோம்னா 281 அப்படிங்கிற மாதிரி வருது. அதாவது அந்த எல்லோ கலர்ல இருக்குது எல்லாமே எலக்ட்ரான்ஸ். ஃபர்ஸ்ட் செல்லுல 2 இருக்கு, செகண்ட் செல்ல 8 அப்படிங்கிற மாதிரி இருக்கு, லாஸ்ட் செல்லுல 1 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இப்ப குளோரினுக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, குளோரினோட அட்டாமிக் நம்பர் வந்து 17. ஸோ இதுல ஸ்ட்ரக்சர் எப்படி வருது அப்படின்னா 287 அப்படிங்கிற மாதிரி வருது. ஃபர்ஸ்ட் செல்ல 2, செகண்ட் 8, லாஸ்ட்ல வந்து 7 அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ சோடியம்ல இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன அப்படின்னா, அப்படியே குளோரினுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ குளோரினுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது குளோரினோட லாஸ்ட் செல் 8 அப்படிங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி சோடியம்லையும் லாஸ்ட் செல் 8 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இந்த ரெண்டுலையுமே வந்து லாஸ்ட் செல் 8ன்னு வரும்போது இதுல ஒரு ஸ்டெபிலிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ இதை நம்ம கெமிக்கல் பாண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இப்போ எப்படி அப்படின்னா, இப்போ இந்த கெமிக்கல் பாண்டிங்ல அதாவது ஆட்டம்ஸோ மாலிகூல்ஸோ அயான்ஸோ இது எதா இருந்தாலுமே ஒரு ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் மூலமா ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ நம்ம கம்பெனி நீட்டுக்கான கிராஷ் கோர்ஸும் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸுமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த கைட்னஸ் வேணாலும் பண்ணித்தரோம். கண்டிப்பா நீங்க டாக்டர் ஆவீங்க. எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இதுல இருக்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. தேங்க்யூ.